வலிக்குது. எவ்வளவு நேரம் தான் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனே தெரியல. ச்சே, அனு வந்தா கூட கேட்கலாம். இந்த ரகு வேற வேலையே இல்லாம எப்ப பார்த்தாலும் அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வேற வேலையே இருக்காதுன்னு நினைக்கேன். இவர் என்னன்னா காலையில இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணி என்ன பண்ற ஏது பண்றேன்னு கேட்கவே இல்லை. இருக்கு கையில இருக்கிற மாதிரி தான் நீ அழிச்சுக்கிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். இது முத்து மாதிரி ஒரு ஃபோன் பண்ணி கட்டிக்க போற பொண்டாட்டி எப்படி இருக்க என்ன பண்றேன்னு கேட்கறியா நீ? பிரியா, அனு நீங்க எப்ப வந்தீங்க? கூப்பிட்டு இருந்தா கதவை திறந்து விட்டுருப்பேன்ல. ரகு சொல்ற மாதிரி உங்களுக்கு மூளையே இல்லை. அனு பின்ன என்ன, கை ஃபுல்லா மருதாணி வச்சிருக்கீங்க, அப்ப எப்படி எனக்கு திறந்து விடுவீங்க சொல்லுங்க? காலிலும் மருதாணி இருக்கு. எப்படி நடந்துட்டு வருவீங்க? வர வர ரகு கூட சேர்ந்து நீங்களும் ரொம்ப கெட்டு போயிட்டீங்க அனு. அவன் கூட முதல்ல சேரது நிறுத்துங்க. பாரு சொன்னோன்னே அனுக்கு சிரிப்ப. யார் இப்படிலாம் பேசுறீங்க? எங்க ரகு போயிட்டானா? இல்ல, அவங்க என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காங்க. எங்க அம்மா கிட்ட தானே இருக்கு காலையில போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம், அதை வாங்கிட்டு வந்து தாரேன்னு சொன்னாங்க. அனு, ரகு எப்படியானு இப்படி மாத்தி வச்சிருக்கீங்க நீங்க? எனக்கெல்லாம் ஒரு வேலை செய்ய சொன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டான். அவங்க வீட்டுல பக்கத்துல போய் கடைக்கு போயிட்டு வா கூட போக மாட்டானு. ஆனா உங்களுக்கு இந்த நைட்டு எவ்வளவு வேலை இருக்கும் தெரியுமா அவனுக்கு? அதெல்லாம் விட்டுட்டு உங்க பின்னாடி சுத்தி சுத்தி வரானு என்ன காரணம் தெரியல எனக்கு. போய் சொல்லாதீங்க, உண்மையதான் சொல்றேன். சரி, உன் மாமியார்லாம் கீழே இருக்காங்களே, போய் பேசலையா நீங்க? இல்ல. ஏன் பேச மாட்டீங்க? அவங்க நல்லா தானே பேசுறாங்க. அன்னைக்கு கூட ரகு சொன்னா ஏதோ ஜுவல் எல்லாம் கொடுத்தாங்களாமே நாளைக்கு மேரேஜுக்கு போட்டு வர சொல்லி. அப்புறம் என்ன, போயிட்டு பேசுங்க. நீங்க இப்பவுமே பேசினாதானே அவங்க நாளைக்கு உங்களை புரிஞ்சுக்கிறதுல இருக்கு, நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறதுல இருக்கு. நீங்க பேசினாதானே எல்லாமே ஓகே ஆகும். இப்படி வேண்டாம் வேண்டாம்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு மாமியார கைக்குள்ள போட்டுக்க முடியாது. எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம்னா உங்களுக்கு இப்ப கல்யாணம், அதுக்குள்ள நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா? உங்களுக்கே எதுவுமே தெரியாது. யாரு சொன்னா? எனக்கெல்லாம் எல்லாமே தெரியும். முத்துமாரி அம்மாவை நான் எப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அது எங்க அத்தை தான். அது என் மாமியாரி நீ. சரி சரி. அனு, கை ரொம்ப வலிக்கு. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இதெல்லாம் கை கழுவிட்டு ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுவா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும். சரி. பிரியா, காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும் சரிங்களா? அப்பதான் ட்ரெஸ் எல்லாமே சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர் டூ பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா நேரமாயிரும். சரி அனு. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நம்ம சீக்கிரமா கிளம்புனாதான் இது பண்ண முடியும். ஆனா வீட்டுல எல்லாருமே 7 மணிக்கு தான் சொல்றாங்க. நம்ம 4 மணிக்கே இருந்துப்போம். நீங்க வேற, அவங்க 7 மணிக்கு சொன்னாங்கன்னா இனி தூங்கவே மாட்டாங்க. கீழே அந்த பூ கட்டுறது அது இதுன்னு எல்லா வேலையும் போய்கிட்டு இருக்கு. நல்லா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அனு, போன் ரிங் ஆயிட்டே இருக்கு. யாருன்னு கொஞ்சம் பாக்குவீங்களா? என்னால போன் அட்டன் பண்ண முடியாதுல்ல. சரி. யாரு? பிரியா, முத்து மாதிரி தான் பண்றாங்க. அப்படியா? சரி, இங்க போன் வச்சுட்டு ஆன் பண்றீங்களா? ஸ்பீக்கர்ல போடுறீங்களா? சரி. ஹலோ, அனு இருக்காங்க. நான் பாறேன். அனு பரவாயில்ல இருங்க, முன்னாடியே சொல்லிட்டோம்னா ஸ்பீக்கர்ல வேற இருக்குல்ல, அதனாலதான் சொன்னேன். இருந்து பேசிட்டு போங்க. வேண்டாம், அவங்க வர துணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கீழே வெயிட் பண்ணுவாங்க. நான் போயிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்றேன். சரி சரி, போங்க போங்க. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ பிரியா, என்ன ஒரு ஃபோன் கூட இல்லை இவ்வளோ நேரம் கழிச்சு? அதுவும் நானா ஃபோன் பண்ணாதான் ஃபோன் அட்டன் பண்ற அளவுக்கு மேடம் பிஸியா? என்ன பண்றீங்க? அதை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். காலையிலேருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல நீங்க. காலையில நான் தான் ஃபோன் பண்ணேன், அதுக்கப்புறமா நீங்க ஃபோனே பண்ணல. ஏன் பண்ணல நீங்க? இந்த அளவுக்கு தான் நீங்க என்ன பாத்துக்கிறீங்க. இதுல நீங்க நாளைக்கு என்ன கல்யாணம் வேற பண்ண போறீங்க. கல்யாணம் பண்றதுக்கும் ஃபோன் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல எனக்கு புரியல நீ கேக்குறது. ஏடி லூசி, லூசு குட்டி சாத்தானே. இல்ல நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு புரியுதா? இல்ல குழந்தைத்தனமாவே இருக்குன்னு நினைப்பா உனக்கு மனசுல? எவ்வளவு வேலை தெரியுமா இங்க எனக்கு? உனக்கு என்ன ஜாலியா இருப்ப வீட்டுல? பெய் சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன வேலை இருக்க பத்தி? நீங்க தானே கல்யாணம் மாப்பிள்ள, அப்ப என்ன வேலை உங்களுக்கு? சும்மா சுத்திட்டு இருப்பீங்க அது இதுன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியாதா? எனக்காச்சும் பரவாயில்ல, மெஹந்தி போடணும் அது இதுன்னு 1008 வேலை இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் இல்ல, ஒரே ஒரு வேஸ்ட் சட்டையை மட்டும் சுத்திட்டு வர வேண்டியதுதான். பேசுறத பாரு, நேர்ல பார்த்தா நல்லா பூனை மாதிரி இருந்துகிட்டு போன்ல எவ்வளவு பேச்சு பேசுற நீ? நீ நேர்ல மாட்டே உனக்கு இருக்கு, என்ன பண்ற பாரு. என் மேல உங்களுக்கு பாசமே இல்ல, அதனாலதான் நீங்க இப்படிலாம் சொல்றீங்க. இல்லன்னா எனக்கு அப்பமே போன் பண்ணிருப்பீங்க. ராகுவை பாருங்க, அனு இருக்கிற இடத்த சுத்தி சுத்தி வரா, நீங்க அப்படியே வரீங்க. அவன் அப்படி வரானா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவன் அத்தை வீடு, அது அவன் வரான் சொல்லு. அனு உனக்காண்டி மெஹந்தி போடுறதுக்காக அங்க வந்திருக்கான், அதனால அவன் மீட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ தான் வெளியவே வர மாட்டேங்கிறிய, வீட்டுலயே இருக்கிய. நான் உன் வீட்டுக்கு வர முடியுமா? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. இல்லதான், ஆனாலும் இது வாங்கணும் அது வாங்கணும்னு ஏதாச்சும் வரலாம்ல வீட்டுக்கு. உங்களை பார்க்கணும் போல இருக்கு, ஆனா உங்களுக்கு அப்படி எண்ணமே இல்ல. ஒரு நாளும் நீங்க வந்து பார்த்ததே இல்ல. உங்களை பார்க்கணும்னு நான் தான் போன் பண்ணுவேன், நீங்க போன் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏதோ இப்ப அதிசயமா பண்ணிருக்கீங்க, என்னன்னு கூட தெரியல. ஓ மேடம், அப்ப அவ்வளவுதான் என்ன நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க. பிரியாவை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா?
ஆ அப்பா நல்லா காதுல அப்படியே ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கு. ஐஸ் வைக்காதீங்க எனக்கு. உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு யாரை பிடிக்கும்னு உனக்கு எல்லாமே தெரியும். யாரை பிடிக்கும்? வேற யாரு? என்னதான்? லூசி, மலை கலந்து போய் சுத்திக்கிட்டு இருக்கியா நீ? ஆ, இதை கேட்டுட்டு நீயே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கியே என்ன? ஆமா, லூஸா தான் ஆயிட்டேன் உன் மேல. ஒரு ஃபோன் பண்ணி பேசினா என்ன உனக்கு? என் தங்கத்துக்கு கோவத்தை பாரு. இவ்ளோ கோவப்படுமா என் தங்கம்? சரி, இப்பவுமே கிளம்பி வரேன். வெளியே வரியா? ம். ஆஹா, அதெல்லாம் வரமாட்டேன். ஆ, நீ மட்டும் சொல்ற அனு இருக்கிற இடத்துல ரகு சுத்தி சுத்தி வரான்னு சொல்லி. இது ரகு கூப்பிட்டுருந்தா அடுத்த நிமிஷம் அனு வந்து வெளியே நின்னுருப்பா. நான் கூப்பிட்டா கூட நீ வரமாட்டேங்க. உன்னை நம்பி எப்படி நான் வீட்டு வாசல்ல வந்து நிக்க முடியுமா? உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் பார்த்தா என்ன அவருக்கு? ம், சொல்லு. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. என் கிறுக்கு பொண்டாட்டி. ஆ, யாருக்கு இருக்கு? நீங்க தான் இருக்கு. ஆமா, கிறுக்குதான் உன் மேல. என் தங்கத்து மேல, என் பொண்டாட்டி மேல. என் ஆசை தங்கமே, லூசு கிறுக்கே. ஆ, சரி சரி சரி, தூங்கலையா நீங்க? எங்க தூக்கமே வர மாட்டேங்கு. ஏன் தூக்கம் வரல உங்களுக்கு? ம், ஏதாச்சும் ஞாபகமா இருக்கா? ஆமா, பிரியா ஞாபகமாவே இருக்கு. பிரியா தான் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறா எனக்கு. பிரியா, லவ் யூ. ஆ, லவ் யூ லவ் யூ. சரிம்மா, நேரமாச்சு, காலையில சீக்கிரம் எந்திக்கணும்ல. ம். ஆமா, நேரமாச்சு. நாளைக்கு கல்யாணம் எனக்கு. அப்படியா? உங்களுக்கு நாளைக்கு தான் கல்யாணமா? கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லை என்ன? ஆ, ஆ, மாப்பிள்ளையே நீங்க தான். இல்ல, என்ன நீங்க நக்கல் அடிக்கீங்க என்ன பார்த்து நீங்க? சும்மா கிண்டல் பண்ணேன். சரி, போ, போய் தூங்கு சரியா? ம், காலையில மண்டபத்துல பாப்போம். ஆ, சரி பாய். ஏங்க நீங்களே கட் பண்ணிருங்க. கையில மெஹந்தி போட்டிருக்கேன், கட் பண்ண முடியாது. அனு வெளியே போயிட்டா. எங்க போயிருக்கா? அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் அவங்க வீட்டில் தானே இருக்கு. அதான் ரகு எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்கான் போல. அதை வாங்கிட்டு வரக்காண்டி போயிருக்கான். அதுக்காண்டி சரின்னு சொல்லிட்டு இவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா வெளியே. அவன் காலிங் பெல் அடிச்சா எல்லாரும் எழுந்துருவாங்கல்ல, அதனாலே என்னன்னு தெரியல. ஆனா வெளியே எல்லாருமே பூ கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க மாமியார் கண்ணில் பட்டதுன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன் லூசு இப்படி சொல்றேன்? உங்க மாமியார் ஏதோ அணுவை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்க அத்தை. நல்லபடி தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நகையெல்லாம் ஏதோ கொடுத்தாங்களாமே. ம். ஆமா, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அவங்க பையனை இந்த மாதிரிலாம் வேலை வாங்கினா எந்த அம்மாக்கும் பிடிக்காதுல்ல. அதனால சொன்னேன், வேற எதுவும் இல்லை. சரிங்க, நேரமாச்சு, பாய். சரிங்க பிரியா, முத்துமாரி, தூங்குங்க. ஆ, சரி சரி, எழுந்து போய் ட்ரெஸ் மாத்திட்டு மெஹந்தி எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். என்னாச்சு இன்னும் ரகு வரவே இல்லை? அனு, அத்தை நீங்களா? நேரம் என்னாச்சு? இங்க நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பள்ளி எல்லாம் விழுதுல. உள்ள போய் படுக்க வேண்டியதானே? ம், காலையில கிளம்பணும்ல. இல்லத்த, அது வந்து ரகு. என்ன ரகுக்கு? அவன் தான் அப்பமே ஹாஸ்பிட்டல் போறேன்னு கிளம்பிட்டானே. இல்லத்த, என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் வீட்ல இருந்துச்சு. அதான் ரகு எடுத்துட்டு வந்து தாரேன்னு சொன்னாரு. ஓ, சரி 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 சரி, வாங்கிட்டு உள்ள வந்து படு. ஆ, சரிங்க அத்தை. என்னாச்சு? அத்தை ஏன் இப்படி பேசிட்டு போறாங்க? நேத்தெல்லாம் நல்லா தானே பேசுனாங்க. எல்லாரும் முன்னாடி நல்லா பேசுறாங்க. தனியா இருக்கும்போது கோவப்படுறாங்க. ஒரு வேளை பண்ணி விழுதானே கோவப்பட்டிருப்பாங்களோ? ஆனா அப்படி தெரியலையே. ஏன் இப்படிலாம் பேசுறாங்க நம்ம கிட்ட? நம்மள உண்மையா பிடிக்கலையோ அத்தைக்கு? நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? இல்லை என்னன்னே தெரியலையே. பயமா இருக்கு. நம்ம இங்க தங்கியிருக்கே கூடாது. நம்ம வீட்டுக்கே போயிருக்கணும். பிரியா பேச்சு கேட்டு இங்க தகுனது நம்ம பெரிய தப்பு தான். இவர் வேற வரைய மாட்டேங்காரு. அனு, சொல்லுங்க. என்னம்மா என்னாச்சு? மூஞ்செல்லாம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? யாராச்சும் எதனா சொன்னாங்களா நான் இல்லாத நேரமா? ம், யாருமே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்களே அனுவை. என்னாச்சு சொல்லு, என்கிட்ட சொல்லு அனு. என்னம்மா? ஒன்றும் இல்லை. அனுமா, ஏம்மா? என்னாச்சு சொன்னாதானே தெரியும் எனக்கு. ம், ஏதாச்சும் என்ன சொன்னாங்களா? சொல்லு, வாயை திறந்து சொன்னாதானே தெரியும். இப்படி சோகமா இருந்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சொல்லு. நீ சோகமா இருந்தா என்னால நிம்மதியா இருக்க முடியுமா? அனு, உன்கிட்ட தானே கேட்கேன், வாயை திறந்து சொல்லி கோவப்பட வைக்காத என்ன. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. அனு, சொல்லுங்க. என்னாச்சு சொல்லு அனு. இல்லை, நீங்கள் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, அப்போ உங்கள் அம்மா வந்தாங்க. உங்கள் அம்மா வந்து அது வந்து ஏன் இங்கே இருக்கேன்னு கேட்டாங்களா? அப்போ அப்போ என்னாச்சுமா? அம்மா ஏதாச்சும் சத்தம் போட்டாங்களா? நான் போய் கேட்டுட்டு வரவா? கேட்டுட்டு வரியா? உன்னை கஷ்டப்பட்டு பெத்ததுக்கு அம்மா கிட்ட கேட்டுட்டு வருவேன் என்ன நீ?
என்னம்மா சொல்லு. ஆஹா, இங்க ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்க, உள்ள போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நார்மலா சொல்ல கோவப்பட்டுட்டே சொன்னாங்களா, அது பயமா இருக்கு. உங்களுக்கு தகுதியானவனா இல்லையோ, அதனாலதான் உங்க அம்மா கோவப்படுறாங்களோன்னு சொல்லி. என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு எங்க அம்மையை பார்க்கணும் போல இருக்கு. நான் எங்க அம்மா கிட்டே போட்டா. அனு, இப்பதான் உங்க வீட்டுக்கு போயிட்டு நான் இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரியா? ம். இப்ப திரும்பியும் உன்னை கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கேன், உங்க அம்மா என்ன நினைப்பாங்க? அங்க ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? சொல்லு. சொல்லு அனு. உங்க அம்மையை நீ வருத்தப்பட வைக்க நினைக்காத. ம். இங்க இருந்து கிளம்பி போ. அம்மா நீ வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கல இந்த நைட்ல, அதனால கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? எனக்கு என்னமோ அப்படி தோணல. சரிம்மா, அழுவாத. சரி, இந்த கன்றாவியெல்லாம் வர பார்க்க வேண்டியது இருக்கு. அனு, ஆ. என் அனு எப்பவுமே சிரிச்சிட்டு இருந்தா தானே எனக்கு பிடிக்கும். ஆமா. இங்க வா, என்கிட்ட வா. மாட்டேன். இங்க வான்னு சொன்னேன். இங்க பாருன்னு, யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காத. ம். அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கைய நம்ம தான் பார்க்கணும். ஆ, சரி. அதே மாதிரி அவங்க இது சொன்னாங்க, அவங்க இத சொன்னாங்க, இது அது ஆன பூனை அப்படிலாம் சொல்லாது என்கிட்ட வந்து. ம். நீயும் மனசுல போட்டு குழப்பிக்காத. நல்லபடியா நம்ம கல்யாணம் நடக்கும். ஓகேவா? நடக்கும் தானே? நடக்காம எங்க போகுது? நான் அனுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அனு என்னதான் கல்யாணம் பண்ணிப்பா. இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மந்தம் தானே அனு? சரி வாங்க. சரி, அப்ப இப்பவுமே கல்யாணம் முடிச்சிருவான். அனுக்கு வர வெக்கம் வந்துட்டு. ஐயோ சும்மா இருங்க. என் செல்ல அனு. என் செல்ல ரகு. ஆ, பாரா, பேர் சொல்லிலாம் கூப்பிடுறீங்க, பெரிய ஆள் ஆயிட்டீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆஹா. மோகனை எப்படி எல்லாம் மயக்கி வச்சிருக்கா, மாயக்காரி. ரகு, என்னம்மா? ஹாஸ்பிட்டலுக்கு போலையா? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, அனுக்கு கொஞ்சம் பொருள் வேணும்னு சொன்னா, அவங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தர முடியுமான்னு. அதுதான் சரின்ட்டு எடுத்துட்டு வந்தேன். உனக்கு வேலை இருக்குல்ல ரகு, முருகன் கிட்ட சொல்லி வேலை செய்ய சொல்ல வேண்டியதானே? நீ தான் செய்யணும்னு என்ன அவசியம் இருக்கீங்க? ஏம்மா? அனு என்னுடைய பொண்டாட்டி தானே, என் பொண்டாட்டிக்கு நான் தான் வேலை செய்யணும். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா அப்பா கிட்ட தானே நீங்க கேக்குறீங்க, அதே மாதிரிதான் அனுக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்கிட்ட கேக்குறா. ரகு. இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரி அனு கிட்ட ஆஷா பேசாதீங்க முதல்ல. ரகு, இப்ப இவன் கிட்ட இப்படி பேசி காரியம் சாதிக்க முடியாது. பொறுமையா தான் இருக்கணும் தாச்சாயினி, பொறுமையா தான் இருக்கணும். ஆ, என் மருமகளும் எனக்கு பார்த்துக்க தெரியாதோ, எப்படி பேசணும் நீ எனக்கு சொல்லி தரியோ? அம்மா. பின்ன என்னல, நீ எப்ப வருவேன்ட்டு வாசல்லே உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஒரு போனை பண்ணி சொல்ல வேண்டியதானே, வரக்கு லேட் ஆகும், எடுத்துட்டு வந்து வீட்டுல வைக்க, இல்லைன்னா அம்மா கிட்ட தர வாங்கிக்கோன்னு சொல்லி நானும் பார்த்துட்டே இருக்கேன். அந்த பிள்ளை பனிக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கா. நாளைக்கு உடம்பு சரியா போயிட்டுனா யாரு பாத்துக்கா சொல்லி? அவங்க வீட்டுல உன்னதான் கேட்பாங்க, உன்னை நம்பி தானே அனுப்பி விட்டுருக்காங்க. ஆமா. சரிப்பா, உன் பொண்டாட்டி சத்தம் போடக்கூடாதுன்னா நான் வாய் திறக்கல. ஆமா, இப்படிலாம் சொல்ற? நீ தானே சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க. அனு எந்திரி மேல முதல்ல. அனு எந்தி அனு. நீங்க சும்மா இருங்க ரகு. நான் அத்தையோட குணம் தெரியாம அத்தையன சந்தேகப்பட்டுட்டேன். எத்தையன மன்னிச்சிருங்க. நான் தான் ராகு கிட்ட சொன்னேன், உங்க அம்மைக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியல, என்கிட்ட சத்தமா பேசுனாங்கன்னு சொல்லி. ஆனா நீங்க நல்லதுக்கு தான் சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, என்ன மன்னிச்சிருங்க. அனு எந்தி. என் தங்க மருமவ, என் மருமக ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள என் மருமக என்ன வார்த்தை வரா? எடி லூசி. இங்க பாரு, என் அத்தை என்ன வேணா சொல்லுவேன் சரியா? கோவத்துல அதுக்காண்டி உன்னை வெறுக்கிறேன்னு அர்த்தம் இல்ல. போய் அந்த பேக் எடுத்துட்டு உள்ள போய் படி. என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா, போ, இதுல என்ன இருக்கு? நானும் டக்குன்னு வெடுக்குன்னு பேசிடுறேன் பத்தியா என்ன? இல்லத்தே, நீங்க எனக்கு நல்லதுக்கு தான் சொல்றீங்க. சரி பரவாயில்ல, நீ புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும். போமா, போய் படி. பிரியா மட்டும் தனியா இருக்கு, அப்பவே உன்னை கூப்பிட சொன்னா, நான் மறந்துட்டேன். அந்த கையில மெகந்திலாம் இருக்குல்ல, அதை எப்படி அழிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தா பத்துக்கோ, நான் சொல்றக்கே மறந்துட்டேன். போ. சரி ராகு. சரி அனு, நான் காலையில வரேன் சரியா? நீங்க படுத்துட்டு காலையில கிளம்பிட்டு ஃபோன் பண்ணி நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி. ஏம்ல ரகு, நாங்களாம் வரோம்ல, நாங்களாம் ஒன்னா கார்ல கூட்டிட்டு வந்துடுறோம். இல்லம்மா, நாங்க 2 பேரும் தனியா வரோம். சரிம்மா, போ உள்ள போய் படி. சரிங்க அத்தை. ரகு, உனக்கும் நேரமாச்சுல, அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. அம்மா சாரிம்மா. ஏன் மக்கா சாரிலாம் சொல்றேன், வேண்டாம் போ. இல்லம்மா, பாட்டி அன்னைக்கு சொன்னாங்க, ஒரு சைடு இருக்கிற நியாயத்தை மட்டும் வச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. அனு அழுதோடனே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா, அதான் உன்கிட்ட இப்படி பேசிட்டேன் வெடுக்குன்னு. சாரிம்மா. இது என்ன எனக்கு புதுசா? எத்தனையோ பாத்துட்டேன். சரி போ. நீ சாப்பிட்டியாம்மா? ஆமாயா, இப்பதான் சாப்பிட்டேன். பேசுமா, பையன் வர எந்திட்டான்னு நினைக்கேன், அழுகு குரல் வர கேக்கு. நான் போயிட்டு அங்க வர பாக்கணும். நீ போ, நான் இப்ப கதவை சத்திக்கேன். சரிம்மா. எவ்வளவு திமிர் இருந்தா உனக்கு? என் மொவனையே என் சைடு திருப்பி விட பாப்ப நீ? ஏடி, என் வீட்டுக்கு தானே வரணும் நீ. நீ என்ன பாடுபடுத்துறான்னு மட்டும் பாரு. ஆமா, அவன் கூட வாழ முடியாத அளவுக்கு நீயே ரகு வேண்டான்னு வாயால சொல்லிட்டு உன் அம்மா வீட்டுக்கு போகல. என் பேரு தாட்சாயினி இல்லடி.
அது எப்படி? உன் அம்மைய பார்த்தா எனக்கு பயமா இருக்கா? ஏன் நானா பேயா இல்ல பிசாசா என்னை பார்த்து பயப்படுறதுக்கு? நீ தாண்டி பாப்ப இந்த தாட்சாயினியோட சுயரூபத்தை நீ. ஆமா. ம். நீ அவனுக்கு தகுதி இல்லாதவ தான். என் அண்ணன் பொண்ணு சாரு தான் அவனுக்கு தகுதியானவன். தரத்துலயும் சரி, படிப்புலயும் சரி, கலர்லயும் சரி, உருவத்துல இருந்து எல்லாத்துலயும் அவன் மட்டும்தான் இவனுக்கு சரியானவன். நீ இவளை கல்யாணம் முடிச்சா கூட ரகு, நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்க 2 பேரையும் பிரிச்சு என் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு என் அண்ணன் பொண்ணை என் வீட்டுக்கு மருமவளா கூட்டிட்டு வரல. இல்ல, என் பேரு தாட்சாயினி இல்ல. எவ்வளவு திமிரு இருந்தா சொல்றதையும் சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டான் தான் மன்னிச்சிருங்களாம். என்கிட்டயே வந்து டிராமா போடுறியா? டிராமா உனக்கு இருக்கு. எப்படி என் வீட்டுல வந்து நீ நிம்மதியா இருக்க நானும் பாத்துறேன்.